ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிலைவேறப்படுவதாக. எங்களுடைய கால்கள் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் வந்து நிற்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு வெறுமையாய் நீர் அனுப்ப மாட்டீர். கர்த்தாவே, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே, இதோ உம்முடைய பாதத்திலே விழுகிற கர்த்தாவே, வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் தருவீராக. எங்களை வழி நடத்துவீராக. எங்களை அனைத்து முத்தமிடுவீராக. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 126 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பிரத்தோடு திரும்பி வருவான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126 உழைப்பு. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே உழைப்பாளி எதையும் தன் வசமாக்கி கொள்கிறான் என்று பழமொழி உண்டு. உழைப்பு ஒன்றுதான் பெரிய காரியங்களை கொண்டு வரும். அதுவும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள். என்னுடைய சூட்சமம் என்ன? உழைப்பு மாத்திரமல்ல, கண்ணீரோடு விதைக்க வேண்டும். எங்கே கண்ணீரோடு விதைக்க முடியும்? அதைத்தான், அந்த அர்த்தத்தை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னால் கண்ணீரோடு விதைத்தாள். அங்கே சொன்னால் 1 சாமுவேல் 1:15 என் இருதயமானது மிகுந்த துக்கமாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் கண்ணீரை ஊற்றிவிட்டேன், என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அங்கே அன்னாளுடைய ரிப்போர்ட் வருகிறது. கண்ணீரை எங்கே விதைக்க முடியும்? கண்ணீரை விதைக்கிற இடம் ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய சமூகம். வேறு இடத்துல கண்ணீர் சிந்தினால் இவன் நடிக்கிறான் என்பார்கள். இவள் என்ன செய்யறா? அவள் அல்றதை நம்பாதம்பாங்க. நிறைய காரியங்கள் நிறைய விதமத்திலே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நீர் கண்ணீரை சிந்துகின்ற பொழுது அது கெம்பீரமாக ஒரு சாமுவேலாக வெளிவரும், ஒரு பண திரட்சியாக வெளியே வரும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக வெளியே வரும். ஆகவே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரமாய் அறுப்பார்கள் என்றால், நீ என்னதான் உழைக்கிறதுக்குரிய பலன் கூட, வேலை செய்கிறதுக்குரிய திராணி கூட யார் தர வேண்டும் என்றால், முதலாவது உன்னுடைய கண்ணீர். அவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன். தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய கண்ணீரை சிந்துகின்ற பொழுது காலையிலே எழுந்து, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே, இன்னும் நான் ஒரு வேலையை ஆண்டவரே, இன்னும் ஒரு வீட்டை நான் காண முடியவில்லையே கர்த்தாவே. 50 வயது ஆகிவிட்டதே ஆண்டவரே. 2-3 பிள்ளைகளை தந்திருக்கிறீரே கர்த்தாவே, எனக்கு ஒரு சொந்த வீட்டை தர மாட்டீரா? கண்ணீர் அங்க விதைக்கணும் ஐயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரை விதைக்க நீ கெம்பீரமாயா இருக்கும். கர்த்தர் வீட்டை கட்ட உனக்கு உதவி செய்வார். ஆக கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ற உலகத்திலே உழைப்பு இல்லாமல் எதுவும் முடியாது. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே போய் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்று கிடைக்காது, நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உழைப்பு அவசியமாக இருக்கிறது. உழைப்பை காட்டிலும் ஒரு பிழைப்பை இங்கு கொண்டு வருகிறார். அது என்னவென்றால், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். தேவனுடைய சமூகத்திலே எஸ்ராவுனுடைய காலத்திலே அழுது கண்ணீர் விட்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். தேவன் அந்த கண்ணீரை பார்க்கிறாய். பர்த்திலேமிங்கிற குருடன் கதறுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இறங்கும். கண்ணீரை சிந்துகிறான். தேவன் திரும்பி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். யாக்கோபு சொல்லுகிறார், ஆதியாகமம் 31 20 இந்த 20 வருட காலமாக வெயில் என்னை பட்சித்தது. நான் அவ்வளவு உழைத்தேன் ஐயா, கண்ணீரை சிந்தினான் ஐயா. தேவனுடைய சமூகத்திலும் கண்ணீரை சிந்தினான். தன்னுடைய உடல் உழைப்பையும் கொடுத்தான், நாணயத்தை கொடுத்தான், நம்பிக்கையை கொடுத்தான், உழைப்பை கொடுத்தான், நேர்மையை கொடுத்தான். தேவன் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கிறதை காட்டிலும் கோல்மால் பண்ணி முன்னேறி விடலாமா? அங்கு அபகரிச்சிடலாமா? நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். ஆகவே உன்னுடைய கண்ணீரை சிந்த வேண்டிய இடம். உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ நல்ல எண்ணத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகள் நன்றாக வர வேண்டுமா? கண்ணீரை சிந்து.
வடக்கு உடைகுடிப்பு என்ற ஒரு ஊர் இருக்கிறது கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே. என்னை பெற்றெடுத்த தாய், என்னோட 4 சகோதரிகள் எனக்கு உண்டு. அவர்களுக்காக கண்ணீரை சிந்தினார்கள். அந்த தேவாலயத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு விதவையான என்னுடைய தாயார் கண்ணீர் சிந்துவது ராத்திரியெல்லாம் நான் எழுந்து பார்க்கின்ற போது நேர் முட்டங்காலில் நின்று கொண்டு அவனுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தினார்கள். இன்றைக்கு நாங்கள் 5 பேரும் நல்ல நிலைமையில் இருக்கிறோம், தீர்க்காட்சியை பெற்று இருக்கிறோம். காரணம் என் தாயாருடைய கண்ணீர். ஒரு நாள் உன்னுடைய கண்ணீர் வீண் போகாது. உன்னுடைய குமாரனை நேசிக்கிறாயா, உன்னுடைய கணவரை நேசிக்கிறாயா, நீ தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்து உயர்வடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா, மேன்மை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்து. அவர் ஒருவரே காரியங்களை வாய்க்க பண்ண முடியும், அவர் ஒருவரே உன்னை உயர்த்த முடியும், அவர் ஒருவரே உன்னை தூக்க முடியும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம், அதை இறுக பிடித்துக்கொள். நீ உயர்வடைவாய், நீ வாழ்வடைவாய், நீ நன்றாக இருப்பாய். தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகம் தான் நாங்கள் ஆண்டவரை பிடிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்ணீரை ஆண்டவரே களிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் போகிறான் கர்த்தாவே. ஆனால் அரித்த அறிக்கட்டுகளோடு அவன் ஆண்டவரே கர்த்தாவே, அறிக்கட்டுகளோடு அவன் திரும்ப வேண்டும் கர்த்தாவே. அதே மாதிரி கண்ணீரோடு நிற்கிற ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு ஜனத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பீராக. திறப்பின் வாயிலை நிற்கிற இவர்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. இவர்கள் கம்பீரத்தோடு திரும்புவார்களாக, நல்ல அறுவடையோடு வாழ்க்கையில் காணப்படுவார்களாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.